ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியா டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் பிளாங்கெட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்பவும் போல் பிக்கை நீடில், அதாவது டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் ஏற்கனவே கோத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் த்ரெட் நீடில் கீழேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச் பிளாங்கெட் ஸ்டிச்சுக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு காமிக்கேன். இப்போது இந்த இடத்துல த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கோம். இதுக்கு கிராஸாக, அப்படியே இதுக்கு கிராஸாக இந்த இடத்துல நீடில் உள்ள விடுங்க. இந்த மாதிரி நீடில் உள்ள விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் இங்கே நீடில் எடுத்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக, கிராஸாக எடுத்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு பிளாங்கெட் ஸ்டிச், அதாவது இதுதான் நம்ம எப்பவும் பண்ணுற பிளாங்கெட் ஸ்டிச். அடுத்தது நம்ம எப்பவும் இதிலேருந்து கிராஸாக இன்னொரு ஸ்டிச் விடுவோம். அதுக்கு பதிலாக மறுபடியும் இந்த நீடில் உள்ள இந்த கேப்புக்கு நடுவில் விட்டு நமக்கு வச்சிருக்கிற இந்த த்ரெட், உங்களுக்கு தெரியுதா, இந்த த்ரெட்டை ஒரு சுற்று இதில் சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த நீடில் அப்படியே மெதுவாக வெளியேடுங்க. இந்த இடத்துல ஒரு கையை வச்சுக்கோங்க, இல்லைன்னா நாட், நம்ம அந்த இடத்துல விழுற நாட் தள்ளி விழுந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா. இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த இடத்துல இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு நாட் வருது பார்த்தீங்களா, அதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். அந்த நாட் இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா அது பிளாங்கெட் ஸ்டிச். இப்போ இந்த அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து கிராஸாக இந்த இடத்துல விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காமிக்கேன். இந்த இடத்துல ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே, இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வெளியே எடுத்து இந்த மாதிரி முதல்ல இது பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி பிளாங்கெட் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீடில் விட்டு நம்ம எடுத்துருக்கிற த்ரெட்டை ஒரு சுற்று, அந்த நீடில் மேலே ஒரு சுற்றணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இப்போ நீடில் மேலே சுற்றிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த நாட் வேற இந்த மேலே கொஞ்சம் ஏறி விழுந்துடும். அதுக்காக அந்த இடத்துல நம்ம ஒரு கை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நாட் விழுந்துடும். இதுதான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நாட் விழுந்த மாதிரி இருக்கா, இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கேன். பார்த்திங்கன்னா நான் பிளாங்கெட் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்காக ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கேன். இந்த இடத்துல நான் நீடில் த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நேராக இதுக்கு கிராஸாக இந்த இடத்துல நீடில் உள்ளே விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இந்த இடத்துல நீடில் வெளியே எடுக்கேன். நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துல நீடில் உள்ளே விட்டு, இந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு நம்ம எடுத்துருக்கிற த்ரெட், இந்த இடத்துலேருந்து வெளியே எடுத்துருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி நீடில் ஒரு வாட்டி சுற்றுறேன். சுற்றிட்டு இந்த மாதிரி நீடில் வெளியே எடுக்கேன். எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள நாட் கரெக்டாக அந்த இடத்துல விழணும் அப்படிங்கிறக்காக, வேறு எந்த எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது நம்ம நெக்லைனுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் பிளாங்கெட் ஸ்டிச்சுக்குள்ள டிஃப்ரென்ஸ் காமிக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இந்த இடத்துல ஒரு நாட் இருக்குது. அதே நேரம் பிளாங்கெட் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா இதான் பிளாங்கெட் ஸ்டிச். இதில் இந்த இடத்துல நாட் வராது, அதே நேரம் இந்த இடத்துல நாட் இருக்கும். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் பிளாங்கெட் ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எல்லாருமே ரெண்டும் ஒன்றும்பாங்க, ஆனால் வேறு வேறு. இது எல்லாமே பிளாங்கெட் ஸ்டிச் ஃபேமிலி. அதனால் பேஸ்மெண்ட் பிளாங்கெட் ஸ்டிச் போடுற மாதிரியே வரும். இதில் ஒரு 21 ஸ்டிச் இருக்குது. நான் அதை எப்படி போடணும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.